பசுவினுடைய கழிவு ஆகிய அந்த சிறுநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோமயம் என்று சொல்லப்படக்கூடியது அத்தனை புனிதம் நிறைந்ததுன்னு சொல்றா, சுத்தப்படுத்துகிறது. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸையே குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஏன் பசுஞ்சாணத்தை எதுக்கு தண்ணியில கரைச்சி தெளிக்கிறா? பசுமாட்டு சாணத்தை வீட்டு வாசல்ல தெளிக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக அந்த நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் என்பது உள்ளே அண்டாது என்பதால் தானே. அந்த நாள்ல வீட்டெல்லாம் பார்த்தோம்னா, இந்த கூரை வீடு குடிசை வீட்டுலாம் பார்த்தோம்னா மண் தரை தான் வச்சிருப்பா. அந்த மண் தரையை வெள்ளிக்கிழமை தோறும் பசுஞ்சாணத்தை கொண்டு மெழுகுவார்கள். அந்த பசுஞ்சாணத்தை வச்சு மெழுகிட்டு அழகா கோலம் போட்டு உள்ள நுழையும் போது பார்த்தோம்னா சும்மா கம 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 இந்த பசுஞ்சாணத்தினுடைய வாசனையே அடிக்கும். அதே இந்த வீடு அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆக பசுவினுடைய கழிவே அத்தனை சுத்தத்தை தருகிறது என்று வரும் பொழுது, அந்த பசுவினுடைய பாலை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய உடம்பானது எத்தனை ஆரோக்கியம் பெறும். பசும் தயிர் என்று வரும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு எவ்வளவு வலு சேர்க்கும். அந்த தயிரிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெயாகட்டும், அதை உருக்கி அதிலிருந்து வரக்கூடிய நெய்யாகட்டும், ஏன் இந்த சுத்தமான பசு நெய் பாருங்க, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவா தெரியுமா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்பதே பசு நெய்யில் இருக்காது. நம்முடைய உடம்பிற்கு எந்த அளவிற்கு அந்த கொலஸ்ட்ரால் என்பது தேவைப்படுகிறதோ அதனை கரெக்டான அளவிலே சரியான அந்த இடத்திலே உடம்பிலே கொண்டு சேர்க்கின்ற பணியை அந்த பசு நெய் என்பது சேர்க்கிறது.